ஸோ நீங்க அதை நீங்க கிளிக் கொடுத்தீங்கன்னா, கிளிக் கொடுத்த உடனே எப்படி ஆகும்னா இது ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி அதாவது இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ நீங்க வந்துட்டு அந்த டவுன்லோட் பண்ண ஃபைல் எங்க வச்சிருக்கீங்களோ அந்த இடத்த ப்ரௌஸ் பண்ணி நீங்க அதை கிளிக் பண்ணி நீங்க ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அந்த வேவ் ஃபார்ம் வந்துட்டு இங்க வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த செலக்ட் கரண்ட் சப்டைட்டில் வைல் பிளேயிங் அப்படின்னு சொல்லி இதை கிளிக் கொடுத்துக்கிட்டு இங்க இருந்து நீங்க வந்துட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுலயும் அதே தான், நீங்க தான் செக்மெண்டேஷன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த வேவ் ஃபார்ம் வந்துட்டு இந்த எம்டிஆ இருக்கிறதுலாம் லிசன் பண்ணுங்க. ஒன்றும் பெருசா இல்லைன்னா அதை நீங்க விட்டுருங்க. இந்த நல்ல வேவ் ஃபார்ம்ஸ் இருக்கிற இடத்துல இருந்து செக்மெண்டேஷன் நீங்க தான் ஒவ்வொரு இதுக்குமே தனியா பண்ணி ஆகணும். இதுல எல்லா இடத்துலயுமே செக்மெண்டேஷன் நீங்களா எடுத்து எடுத்து பிரிச்சு பிரிச்சு விடுற மாதிரி தான் இருக்கும். செக்மெண்டேஷன் பண்ணும்போது என்ன நீங்க இது வச்சிருக்கணும்னா ஞாபகத்துல, அந்த செக்மெண்ட்ல ஒரு ஸ்பீக்கர் மட்டும் தான் பேசியிருக்க முடியும். ஸ்பீக்கர் 1ஓ ஸ்பீக்கர் 2ஓ யாரா இருந்தாலும் ஒருத்தர் தான் பேசியிருக்க முடியும். 2 ஸ்பீக்கரா நீங்க ஒரே செக்மெண்ட்ல நீங்க வச்சிருக்க முடியாது. ஸோ அதை பார்த்து நீங்க ஸ்பிட் பண்ணுங்க. இன்னொன்னு ஸ்பிட் பண்ற டைமிங் 30 செகண்ட் தான் மேக்ஸிமம் நீங்க வைக்கலாம். இல்லைன்னா 30க்கு கீழே நீங்க எவ்வளவு வேணா வச்சுக்கலாம். ஆனா 30 செகண்ட் மேல போக கூடாது. இப்போ ஒரு ஸ்பீக்கரே 45 செகண்ட் அவன் பேசுறான்னா நீங்க வந்துட்டு 1 30 15 பிரிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதாவது அவன் வந்துட்டு இப்போ ஒரு 25 செகண்ட்ல வந்துட்டு ஒரு சென்டென்ஸை முடிக்கிறான் அப்படின்னா நீங்க வந்து அந்த 25 செகண்ட்ல முடிச்சுக்கிட்டு அடுத்த 20 இதை வந்து 20 செகண்ட் வந்துட்டு தனியா ஒரு செக்மெண்டா போட்டு நீங்க பண்ணிக்கலாம். ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது. ஆனா 30 செகண்டுக்கு மேல போயிடக்கூடாது. அது மட்டும் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. நீங்க அதை செக் பண்றது வந்துட்டு இங்க நீங்க பாத்துக்கலாம். ஒரு செக்மெண்ட்டை நீங்க பிரிக்கும் போது இந்த டியூரேஷன்லயே தெரியும் எவ்வளவு செகண்டுக்கு பிரிச்சிருக்கீங்கன்னு. இது வந்துட்டு இவ்வளவு மைக்ரோ செகண்டுக்கு பிரிச்சிருக்கேன், இது வந்துட்டு 3 செகண்ட்ஸ்க்கு பிரிஞ்சிருக்கு, இது 1.70 செகண்ட்ஸ்க்கு பிரிஞ்சிருக்கு. ஸோ இதை நீங்க பார்த்து இதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு செகண்ட் வந்துட்டு அவங்க இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுல ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் எல்லாமே வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஃபுல்லா இதை வந்துகிட்டு செக்மெண்ட் பண்ணிருங்க. இதை வச்சு நீங்க ட்ராக் பண்ணீங்கன்னா ஃபுல்லாவே அந்த ஆடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லா வந்துடும். நீங்க அப்படியே தனித்தனியா செக்மெண்ட் பண்ணிருங்க. இப்போ நீங்க ஒரு செக்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த செக்மெண்ட் வந்துகிட்டு அதாவது இப்ப இந்த செக்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்துட்டு இங்க வந்துடும். இப்ப நீங்க இங்க பிளே கொடுத்தீங்கன்னா அந்த செக்மெண்ட் இப்ப நீங்க இங்க பிளே பண்ணீங்கன்னா அந்த செக்மெண்ட் மட்டும் பிளே ஆயிட்டு இருக்கும். இங்க பிளே பண்ணீங்கன்னா மொத்த செக்மெண்ட்டும் பிளே ஆயிட்டு இருக்கும். இது முடிஞ்சும் போய்கிட்டே இருக்கும். ஸோ இங்க நீங்க பிளே பண்றது இங்க மட்டும் வரும், அங்க பிளே பண்றது அங்க வரும். ஸோ இதுல வந்துட்டு நீங்க பிளே கொடுத்துட்டு லிசன் பண்ணிக்கலாம். இதுல வந்துட்டு ரிப்பீட் கவுண்ட்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு நீங்க 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் எப்படி உங்களுக்கு கொடுக்குறீங்களோ அதை கொடுத்து அந்த ஆடியோ வந்துட்டு நீங்க லிசன் பண்ணிக்கலாம். அதானா திரும்ப திரும்ப இதாயிட்டு இருக்கும். இப்போ இதுல என்ன முக்கியமானதுன்னா இந்த ஃபார்மேட்ல தான் நீங்க டைப் பண்ணணும். ஸ்பீக்கர் 1 இப்போ வந்துட்டு இது ஸ்பீக்கர் 2வா இருக்கு, அது வந்துட்டு ஃபீமேலா இருந்துச்சுன்னா ஃபீமேல் _02 தான் டைப் பண்ணும். இங்க வந்துட்டு நீங்க வெறும் 2 வெறும் 3 அந்த மாதிரிலாம் கொடுக்க கூடாது. 3 அந்த மாதிரிலாம் கொடுக்க கூடாது. 02 தான் கொடுக்கணும். ஃபீமேல் 1னா 01ன்னு கொடுக்கணும். அது உங்களுக்கு வாய்ஸ் ஒன்ஸ் நீங்க ஆடியோ கேட்கும் போதே கண்டுபிடிச்சிருங்க வாய்ஸை வச்சு அது ஃபீமேல் அதாவது ஸ்பீக்கர் 1 பேசுறாங்களா 2 பேசுறாங்களான்னு. சப்போஸ் ஸ்பீக்கர் 1 வந்துகிட்டு ஃபீமேலா இருக்காங்க, ஸ்பீக்கர் 2 மேலா இருக்காங்கன்னா இங்க வந்துட்டு நீங்க மேல் 1ன்னு கொடுக்கணும். அதையும் குழப்பிடக்கூடாது. இங்க வந்துட்டு மேல் 2ன்னு கொடுத்துடக்கூடாது, மேல் 1ன்னு கொடுக்கணும். சப்போஸ் அதாவது மோஸ்ட்லி 2 ஸ்பீக்கர் தான் இருப்பாங்க. சப்போஸ் 3 ஸ்பீக்கர் இருக்காங்கன்னா அவன் வந்துட்டு அதாவது ஒரு ஃபீமேல் 2 மேல் இருக்காங்கன்னா அவனுக்கு வந்துட்டு நீங்க மேல் 2ன்னு கொடுக்கணும். அது நீங்க வந்துட்டு குழம்பிடாதீங்க. மேல் 1 2 ஃபீமேல் 1 2ங்கிறது தனித்தனி ஜெண்டர்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க 1 இதை வந்துட்டு நீங்க மாத்திக்கணும். ஸோ இந்த ஆடியோல ரெண்டுமே ஃபீமேல்னால நீங்க ஃபீமேல்னு கொடுத்துக்கலாம். ஃபீமேல் _ 02னா செகண்ட் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த இதுலயே நீங்க நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடும். ப்ரீவியஸ்னா ப்ரீவியஸ் செக்மெண்ட்டுக்கு போயிடும். அதுலயே அந்த ஸ்டார்ட் டைம் டியூரேஷன் எல்லாமே இதுலயே காமிச்சிடும். ஸோ இதை பண்ணிட்டு நீங்க வந்துட்டு இது பண்ணிடலாம். ஸோ இதுதான் இந்த பேஜுக்கான பேசிக் இதுவே. ஸோ இப்போ இதுல வந்துட்டு அவங்க என்னன்னா கொஞ்சம் கைட்லைன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணி நீங்க பண்ற மாதிரி இருக்கும். கைட்லைன்ஸ் வந்துட்டு ஈஸி தான். ஸோ அதுல வந்துட்டு கைட்லைன்ஸ் என்னன்னா இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் செக்மெண்டேஷன் எல்லாமே. கைட்லைன்ஸ்ல என்னன்னா இப்போ நம்பர்ஸ் இருக்கு. நம்பர்ஸ்ல ஆடியோல எப்படி பேசுறாங்களோ அதை அப்படியே நீங்க டைப் பண்ணணும். ஆனா நியூமரிக்கல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ அவன் வந்துட்டு 12ன்னு சொல்றான்னா 12 நீங்க இங்கிலீஷ்ல டைப் பண்ணணும். இல்ல 12 அப்படின்னு சொல்றான்னா நீங்க 12 தமிழ்ல டைப் பண்ணணும். அதுல என்ன சொல்றானோ அதை டைப் பண்ணும், அப்படியே டைப் பண்ணும். இப்போ இது என்னது 1857 அப்படின்னு சொல்றான்னா நீங்க 1857 நீங்க வந்துட்டு இங்கிலீஷ்ல டைப் பண்ணும், அதுவும் 18 டைப் பண்ணும். 1857 அப்படின்னு நீங்க டைப் பண்ணும். அதுவே வந்துட்டு அவன் 1857 சொல்றான்னா அதையும் நீங்க இங்கிலீஷ்ல 18 ONE 1 8 EAGHT 8 5 FIVE 5 7 அப்படின்னு நீங்க டைப் பண்ணும். அதுவே சப்போஸ் அவன் வந்து இதே தமிழ்ல வந்துகிட்டு 1 8 5 7 அப்படின்னு சொல்றான்னா அப்ப நீங்க வந்துட்டு அதை 1 8 5 7 தமிழ்ல நீங்க டைப் பண்ணணும்.
சரியா? அதுவே வந்துட்டு 1857ன்னு அவன் சொல்றான்னா, 1857ன்னு சொல்லி நீங்க தமிழ்ல அத டைப் பண்ணணும். எப்படி சொல்றானோ அத நீங்க அப்படியே டைப் பண்ணணும். அதுல நீங்க இங்கிலீஷ்ல சொன்னா இங்கிலீஷ், தமிழ்ல சொன்னா தமிழ். ஆனா நம்பரா டைப் பண்ணக்கூடாது. நீங்க அப்படியே தான் என்ன இது பண்றாங்களோ அத அப்படியே டைப் பண்ற மாரி இருக்கும். அடுத்து இந்த அமௌண்ட்டும் அதே தான். இப்போ ரூ. 500 அப்படின்றானா ரூ. 500 நீங்க போடணும். அங்க வந்துட்டு நீங்க ரூன்னு சொல்லிட்டு அந்த சிம்பிள்ஸ யூஸ் பண்ணக்கூடாது. அதே ₹500ன்னு சொல்றான்னா, ₹500 RUPEES அப்படின்னு போடணும். RS அப்படின்னு போடக்கூடாது. ஃபுல் ஃபார்ம்ல தான் இது போடணும். என்ன இது சொல்றானோ, அத அப்படியே நீங்க வந்துட்டு போடுற மாரி இருக்கும். சிம்பிள்ஸ யூஸ் பண்ணக்கூடாது. டேட்டுக்கும் அதே தான். இப்போ டேட் வந்துட்டு அவன் 30/03/2025 அப்படின்னு சொல்றான்னா, 30/03/2025 அப்படின்னு சொல்லி நீங்க போடணும் அத. 30/03 2025னா 2025 அப்படின்னு நீங்க டைப் பண்ற மாரி இருக்கும். அதே மாரி தான் தமிழ் சப்போஸ் தமிழ்ல சொல்றான் 30/3/2025 அப்படின்னு இப்படி சொல்றான். அப்படி அவங்க சொன்னாங்கன்னா நீங்க 30 தமிழ்ல தான் டைப் பண்ணணும். 3ங்கிறது அதாவது ஸ்லாஷோ டேஷோ யூஸ் பண்ணிட்டு 3 அந்த மாரி நீங்க போட்டு தான் போடணும். அதையும் குழப்பிடாதீங்க. நம்பர்ஸ வந்துகிட்டு டேட்டையுமே வந்துட்டு நம்பர்ஸ் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. வேர்ட்ஸ் தான் போடணும். அதே மாதிரி தான் இந்த ஷார்ட் கட்ஸ் என்னன்னா இப்போ வந்துட்டு அவங்க எல்லாரும் போறாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் போறாங்கன்னு தான் நீங்க போடணும். அவர்கள் எல்லாம் போகிறார்கள் அந்த மாதிரிலாம் நீங்க கரெக்ஷன் பண்ணக்கூடாது. என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே நீங்க டைப் பண்ணணும். என்ன ஸ்லாங்ல சொல்றாங்களோ அதை நீங்க அப்படியே டைப் பண்ணணும். அதுல எந்த கரெக்ஷன்ஸும் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இந்த டேக்ஸ் இது இப்போ வந்துட்டு நீங்க அந்த ஆடியோல 30% மேல அந்த ஸ்பீக்கர் பேசுறது வந்துட்டு இங்கிலீஷா இருக்கு அப்படின்னா அதை நீங்க வந்துட்டு தமிழ்லயே நீங்க டைப் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு ஹாய் ஹவ் ஆர் யூ வேர் ஆர் யூ கோயிங் எப்போ வருவ அப்படின்னு இருக்கு அந்த ஆடியோ ஃபைல்ல. அப்ப நீங்க அந்த ஹாய் ஹவ் ஆர் யூவே வந்துட்டு நீங்க தமிழ்ல அதாவது ஹாய் அப்படிங்கறதே தமிழ்ல நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஹவுங்கிறதையும் தமிழ்ல நீங்க டைப் பண்ணி ஆரியூன்னு நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஆனா ரொம்ப இருந்தா அதுவே ஒரு வேர்டு 2 வேர்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்துட்டு அதை அப்படியே தான் போட்டாகணும். இப்போ வந்துட்டு நான் நாளைக்கு பேங்க் போறேன் அப்படின்னு சொல்றான்னா நான் நாளைக்கு பேங்கை மட்டும் BANKன்னு சொல்லி இங்கிலீஷ்ல டைப் பண்ணிட்டு போறேன்னு போடணும். இங்க எக்ஸாம்பிள் அதான். இப்போ இங்க கம்ப்யூட்டர்னு இருக்குன்னா நீங்க அந்த கம்ப்யூட்டரை வந்துட்டு ஹிந்தில டைப் பண்ணு. அப்படி 30% மேல இங்கிலீஷ் வேர்ட்ஸா இருந்தால் மட்டும். அதுக்கப்புறம் இந்த டேக்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி இதை காப்பி பேஸ்ட் பண்ண பாருங்க. ஏன்னா இதே ஃபார்மேட்ல தான் இருக்கணும். ஏதாச்சும் மிஸ் ஆனாலும் அது எரர் ஆயிடும். இந்த கேபிட்டல் இருக்கணும், டபுள் ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கணும், நடுவில் இந்த டேஷ் இருக்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் டேக்ஸை வந்துட்டு இந்த கைட்லைன்ஸ்ல இருந்து காப்பி பேஸ்ட் பண்ண பாருங்க. டேக்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னா இப்போ த்ரோட் கிளியரிங், வீசிங் இந்த மாதிரி இவன் கொடுத்துருக்கிற இந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா இந்த நான் ஸ்பீச் வெர்பலைசேஷன்ஸ் கொடுக்கணும். ஆனா எங்க அவன் பேசுறானோ எக்ஸாக்டா அங்கதான் கொடுக்கணும். சப்போஸ் இங்க ஆர் யூ கோயிங் அவுட் டுடே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் இரும்புறான். இரும்புற இடத்துல நீங்க வந்துட்டு கரெக்டா அந்த டேகை நீங்க கொடுக்கணும். நான் ஸ்பீச் வெர்பலைசேஷன்ஸ். அதாவது அவன் இருமி இருக்கான். இப்போ ஆர் யூ கோயிங் அவுட் டுடே வென் ஆர் யூ கோயிங் அப்படின்னு அவன் கொடுத்துட்டான்னா நீங்க வந்துட்டு அந்த இடத்துல இந்த டேகை யூஸ் பண்ணணும். அதை நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. முன்னாடியோ பின்னாடியோ யூஸ் பண்ணக்கூடாது. எங்க அவன் பேசியிருக்கானோ அந்த இடத்துல தான் நீங்க வந்துட்டு இந்த டேகை யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த நான் ஸ்பீச் வெர்பலைசேஷனுக்கான டேக். அடுத்து இந்த அதே அனிமல் நாய்ஸ் தான் வந்துச்சுன்னா அங்க அனிமல்ஸ் பேர்ட்ஸ்ன்னு சொல்லி இந்த டேக் கொடுக்கணும். வெஹிக்கிள் மிஷின் வந்துச்சுன்னா வெஹிக்கிள் மிஷின்ஸ் இந்த டேக் கொடுக்கணும். இதெல்லாம் தவிர்த்து ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு நாய்ஸ் உங்களுக்கு கேட்குது வித்தியாசமானா அங்க வந்துட்டு இந்த நாய்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். அடுத்து இந்த அன்கிளியர் டேக். அன்கிளியர் டேக் எங்க தரணும்னா அந்த ஆடியோல சப்போஸ் அவன் வந்துட்டு ஏதாவது பர்சனல் இன்ஃபர்மேஷன் சொல்றான், ஏதாவது பேங்க் டீடைல்ஸ், ஓடிபி, ஆதார் நம்பர் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு சொல்லும் போது நீங்க அந்த இடத்துல இந்த அன்கிளியர் டேக் கொடுத்துக்கிட்டா அதை டைப் பண்ண வேண்டாம். அதாவது பேங்க் டீடைல்ஸ் சொல்றான்னா நீங்க வெறும் அன்கிளியர் டேக் மட்டும் கொடுத்தா போதும். அங்க வந்துட்டு பேங்க் என்னோட அக்கௌண்ட் நம்பர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு 98245 அந்த மாதிரி சம்திங் சொல்றான்னா அக்கௌண்ட் நம்பர் வந்துன்னு போட்டுட்டு அப்புறம் அன்கிளியர்னு போட்டுட்டு அடுத்து அந்த சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றானோ அதை நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். சொல்ற அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணணும்னு கிடையாது. அந்த இடத்துல இந்த அன்கிளியர் டேகை மட்டும் கொடுத்தா போதும். இந்த ஓவர்லாப் டேக் எங்க தரணும்னா சப்போஸ் இப்போ இந்த ஸ்பீக்கர் பேசிட்டு இருக்கும் போது அவன் சொல்றான் இப்போ வெளியே இன்னைக்கு வெளியே போறியா அப்படின்னு அவன் கேட்கறான். கேட்கும் போது அந்த ஸ்பீக்கர் 2 வந்துகிட்டு ஆமான்னு மட்டும் சொல்றான். ஆமான்னு சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப வந்துட்டு போயிட்டு எப்படா வருவ அப்படின்னு சொல்லி அடுத்து அப்படியே கண்டினியூ ஆகுது. ஆனா அந்த ஆமாங்கிற ஒரு வார்த்தைக்கு மட்டும் நீங்க தனியா ஒரு செக்மெண்ட் போடணும் கிடையாது. இப்ப நடுவில் அவன் ஆமான்னு சொல்றான்னா நீங்க வந்துட்டு எஸ்ன்னு சொல்றான்னு வைங்களேன். இப்போ எஸ்ன்னு சொல்லும் போது நீங்க வந்துட்டு சிங்கிள் ஸ்கொயர் பிராக்கெட்ல அந்த வேர்டை நீங்க போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப இந்த ஃபீமேல் அதாவது ஸ்பீக்கர் 2 பேசுறத வந்துட்டு அப்படியே நீங்க டைப் பண்ணிட்டு போயிடலாம். என்ன பேசுறோம் அதுல திரும்ப இங்க வந்துட்டு ஃபீமேல் 2 எல்லாம் கொடுக்கணும்லாம் கிடையாது. இங்க மட்டும் போட்டுட்டு அடுத்து அவங்க என்ன பேசுறாங்களோ அதை அப்படியே நீங்க பேசிட்டு போயிடலாம்.
ஆனா அதே இது அந்த ஸ்பீக்கர் வந்துட்டு பேசுறது உங்களுக்கு புரியும். என்னமோ சொன்னான் நடுவுல. ஆனா என்ன சொன்னான்னு புரியலன்னா, அங்க வந்துட்டு நீங்க இந்த சாரி இந்த ஓவர்லேப் டேக்க நீங்க குடுத்துறணும். அவன் என்னமோ சொல்றான் ஸ்பீக்கரு. ஆனா என்ன சொல்றான்னு உங்களுக்கு புரியல அப்டின்னா, அந்த இடத்துல இந்த ஓவர்லேப்ன்னு சொல்லி இந்த டேக் குடுத்துட்டு, அடுத்து திரும்ப ஸ்பீக்கர் 2 என்ன பேசுறாங்களோ, அத நீங்க அப்படியே டைப் பண்ணிட்டு நீங்க இது பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபனிட்டி டேக். இது எங்க குடுக்கணும்னா, சப்போஸ் அந்த ஸ்பீக்கர் ஏதாவது கெட்ட வார்த்தை ஏதாச்சும் பேசினா, அப்படி இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல இந்த டேக்க நீங்க குடுத்துக்கலாம். அங்கேயும் அதேதான். கெட்ட வார்த்தைய நீங்க டைப் பண்ணணும்னு கிடையாது. இந்த டேக்க மட்டும் நீங்க குடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. சோ இதுதான் இதோட பேசிக் இதுவே. இது ரொம்ப ஈஸியான டாஸ்க் தான். நீங்க இதுல வந்துட்டு நீங்க இந்த ஃபாரின் டேக்லாம் குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன இங்கிலீஷ் வேர்ட் வந்துச்சுன்னா, அத அப்படியே நீங்க டைப் பண்ணிட்டு போனா போதும். அங்க போயிட்டு இந்த ஃபாரின் டேக்கோ, என்ன டேக்கோ அதெல்லாம் குடுக்கணும்னு கிடையாது. என்ன ஒண்ணே ஒண்ணு, இந்த டேக்ஸ் எல்லாம் நீங்க காப்பி பேஸ்ட் பண்ற மாரி தான் இருக்கும். ஷார்ட் கட்ஸ் எதுவும் கிடையாது. நீங்க அப்படியே இத காப்பி பேஸ்ட் பண்ற மாரி தான் இருக்கும். சோ அத மாத்திரம் பார்த்துக்கோங்க. அப்புறம் செக்மென்டேஷன் பண்றது வந்துட்டு நீங்க இப்படி கிளிக் பண்ணி, டிராக் பண்ணி இது குடுக்கணும். நீங்க கிளிக் பண்ணி டிராக் பண்ணிட்டு என்டர் குடுத்தா தான் அது செக்மெண்ட் ஆகுமே. என்டர் குடுக்கலன்னா அது செக்மெண்ட் ஆவாது. சோ அதையும் பார்த்துக்கோங்க. அது வந்துட்டு செக்மெண்ட் ஆகலன்னு கன்ஃப்யூஸ் ஆயிராதீங்க. இப்ப இங்க இங்க ஏதாவது பாத்தீங்கன்னா, இப்போ நான் வந்துட்டு இத ஒரு செக்மெண்ட் ஆக்கணும்னா, இத நான் இப்படி ஃபுல்லா டிராக் பண்ணிட்டு என்டர் குடுத்தா இது ஒரு செக்மெண்டா வந்துரும். சோ என்டர் குடுக்கணும். சோ வெறும் டிராக் பண்ணிட்டு வரலன்னு சொல்லாதீங்க. பண்ணிட்டு என்டர் குடுங்க வந்துரும். இதான் ப்ரொசீஜரு. இதெல்லாம் முடிச்சுட்டு சேவ் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க ஃபைல் போயிட்டு, இங்க சேவ் அஸ்ன்னு குடுத்துட்டு, இங்க பாத்தீங்கன்னா சேவ் அஸ் டைப்ல சப்ரிப்ன்னு இருக்கான்னு பாத்துக்கோங்க. அந்த சப்ரிப் இல்லன்னா, நீங்க வந்துட்டு சர்ச் பண்ணி அந்த சப்ரிப் போடணும். ஆனா இருக்கும். அதையும் எதுவும் மாத்திராதீங்க. நீங்க வந்துட்டு என்ன இருக்கோ அத போட்டு ஃபைல் நேமும் அதே தான். நீங்க வந்துட்டு என்ன ஃபைல் நேமோ அத வந்துட்டு அப்படியே போடுங்க. நீங்க வந்துட்டு நான் தான் பண்ணியிருக்கேங்கிறத காமிக்கணும்னு சொல்லிட்டு இங்க இங்க வந்துட்டு கரண் அப்படின்னு சொல்லிலாம் மென்ஷன் பண்ணீங்கன்னா, அத அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க பண்ணியிருக்கிற ஃபைல் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க அத இதுல வச்சிருப்பீங்கனால, அப்படியே என்ன ஃபைல் நேமோ அத அப்படியே சேவ்ன்னு குடுங்க. நீங்க அதுல எதையுமே மாத்திராதீங்க. மாத்துனீங்கன்னா உங்க வொர்க் வேஸ்ட்டா போயிரும். அதுல இது எதுவுமே வராது. சோ அதனால என்ன ஃபைலோ அத அப்படியே உங்களுக்கு எங்க தேவையோ அங்க சேவ் பண்ணிருங்க. அத வந்துட்டு உங்களோட வெண்டார்ஸ் வந்துட்டு சொல்லுவாங்க. அத எப்படி அனுப்பணும்னு சொல்லிட்டு மெயிலா, இதுவா, வாட்ஸ்அப்பா என்னன்னு சொல்லிட்டு அவங்க அத சொல்லுவாங்க. அந்த ப்ரொசீஜர் வந்துட்டு நீங்க உங்க வெண்டார்ஸ்ட்ட கேட்டுட்டு அத ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இதான் இதுல ப்ரொசீஜர். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சார் நார்மலா ஒரு செக்மெண்ட் ஒரு ஒரு ஆடியோ வந்து எவ்வளோ நிமிஷம் இருக்கும்? அது மாறும். ஃபைல் டூ ஃபைல் மாறும். 5 நிமிஷமும் இருக்கலாம், 2 நிமிஷமும் இருக்கலாம், 10 நிமிஷமும் இருக்கலாம். அது வந்துட்டு அவங்க அனுப்புற இத பொறுத்து தான். அதுக்கு வந்துட்டு அவங்க இவ்வளவு தான் இருக்குங்கிற மாரி ஒண்ணும் சொல்லல. சோ இப்ப இந்த ஃபைல் பாத்தீங்கன்னா, இங்க போட்டிருக்கு 5 நிமிஷம்னு சொல்லிட்டு. சோ எல்லாமே 5 நிமிஷமும் இருக்கலாம், கம்மியாவும் இருக்கலாம், கூடயும் இருக்கலாம். ஓகே. சொல்லுங்கக்கா. ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா உங்க டிரைவ்ல கொடுக்கணும். மேனேஜ் ஆக்சஸ்ல போயிட்டு கேக்கல. என்னதுக்கா? கேக்குதா? இப்போ கேக்குதா? இப்ப கேக்குது. என்னதுக்கா? ஃபைல் முடிச்சிட்டாங்கன்னா அவங்க டிரைவ்ல போட்டுட்டு டிரைவ் லிங்க் மட்டும் தான் அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓ சரி. ஓகே, ஓகேக்கா. அவங்க நம்ம ப்ரொசீஜர் அதுக்கப்புறம் நம்ம அப்டேட் பண்ணிப்போம். சரி. ஓகே. அதனால தான் நான் ஜெனரலா சொல்லிட்டேன். அது இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. சோ இதுதான் ஓகே தானேக்கா? அக்கா வேற ஏதாவது சொல்லணுமா? இல்ல சார் வேற எதுவும் அந்த டைப்பிங் டூலோட அந்த லிங்க் மட்டும் ஷேர் பண்ணிருக்கேன். அது ஓகே. அந்த எந்த டூல் சொல்றீங்கக்கா? இந்த டூலுக்கான லிங்கா? இல்ல இல்ல நம்ம டைப் பண்றதுக்கு இப்ப தமிழ் டைப் பண்றதுன்னா ஓகே. ஆமா. ஆமா. அந்த டூல் அவங்க அதான் குரூப்ல அனுப்பிச்சிருப்பாங்க. நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கான வீடியோஸும் இருக்கும் இன்ஸ்டால் பண்றது. அந்த டூல் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு டைப் பண்றதுக்கு. தங்கிலீஷ்ல டைப் பண்ணாலும் தமிழ்ல வந்துரும். சோ அதனால ஜஸ்ட் நீங்க ஸ்பெல்லிங் மட்டும் கரெக்ட்டா பாத்துட்டு இது பண்ற மாரி தான் இருக்கும். சோ இதான் வொர்க். இது ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலா. இதுக்கு முன்னாடி பண்ணத விடலாம். ஏதோ ரொம்ப டாக்ஸ் எதுவுமே குடுக்கணும்னு கிடையாது. இத பார்த்து இது பண்ணுங்க. வேற யாருக்காச்சும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இது போக? சரி. ஓகே. அப்போ ஓகே. இதோட மீட்டிங் முடிச்சிடலாம். தேங்க் யூ வெரி